அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். உலகெங்கிலும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் வருடங்களாக இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம மிகவும் சிறப்பாக தை முதல் நாள் அன்று கொண்டாடி வருகிறோம். எதனால் அப்படின்னா, நம்மளுடைய உயிர் குறைந்தது ஒரு காலையில நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு 5 மணி நேரம், மதிய உணவுக்கு அப்புறம் இரவு உணவு வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படின்னா, இந்த 7 மணி நேரம் உயிரை காப்பாற்றக்கூடிய உணவு, அந்த உணவை விளைவிக்கக்கூடிய விவசாயி, அந்த விவசாயிக்கு அந்த உணவை அந்த தானியங்களையும் பயிர் வகைகளையும் விளைவிப்பதற்கு மிகவும் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் உதவியாகவும் இருக்கக்கூடியது குறிப்பாக மண், அதற்கடுத்தது நீர், அதற்கடுத்தது சூரிய ஒளி, அதற்கடுத்தது காற்று. அப்போ விவசாயி இந்த விளைச்சல்களை எடுத்து அறுவடைக்கு பின்னர் அவன் என்ன இந்த இயற்கை இந்த காரணிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரியனுக்கும் காற்றிற்கும் நீருக்கும் மண்ணுக்கும் நன்றி சொல்லும் விதமாக அவர்கள் ஒரு நன்றி விழாவாக, ஒரு நன்றியை இறைவனுக்கு இயற்கைக்கு சமர்ப்பிக்கும் ஒரு அற்புதமான விழாவாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த பொங்கலுக்கு, இந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கும் விவசாயத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அடுத்த நாள் பட்டி பொங்கல் என்று சொல்லக்கூடிய மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க. அதற்கப்புறம் நாம திருவள்ளுவர் தினத்தையும் சேர்ந்து கொண்டாடுகிறோம். சரி, இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது நகர்ப்புறங்களில் இந்த பொங்கல் போன வருடம் கொண்டாடியதை விட இந்த வருடம் விமர்சையாக கொண்டாடப்பட்டதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு தீபாவளி மாதிரி பண்டிகைகள் எந்த அளவிற்கு வருட வருடம் அது அதிக விமர்சனையாக கொண்டாடப்படுகிறதோ, அதை விட பொங்கல் வருட வருடம் அந்த பொங்கல் கொண்டாடப்படக்கூடிய அந்த விமர்சை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நான் இன்னைக்கு ஒரு 2-3 பள்ளிக்கு சிறுவர்கிட்ட ஏன் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டா, அவன் சிம்பிளா சொன்னா, ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் விட்டுறோம், அம்மா பொங்கல் வச்சாங்க, பொங்கல் சாப்பிட்டேன். சரி, ஏன் பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த பையனுக்கு அதை விளக்க தெரியல. ஒரு 6வது 5வது படிக்கிற பசங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ நாம நம்முடைய தமிழினத்தினுடைய மரபையும் விவசாயத்தினுடைய மேன்மையையும் நம்ம முன்னோர்கள் போற்றி பாதுகாத்து வந்த அந்த மரபுகளையும் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தையும் நாம நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்த தவறிவிட்டோமா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல இருக்கு. அது போக நிறைய பேர் சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமாக மக்களுடைய அன்றாட செலவினங்கள், மக்களுடைய ஒரு அடிப்படை ஆதாரத்திற்கு தேவையான அன்றாட செலவினங்கள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ நான் சாதாரணமா நீங்க ஒரு காலையில நம்ம ஒரு சாதாரண பாமரன் எழுந்து போய் ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ குடிக்கிறாங்கன்னா அவங்க அந்த இடத்துல பேக்கடு சுகருக்கு 5% ஜிஎஸ்டி, அது 12% வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி போகுது. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பேக்கடு டீ தூள், அதுக்கு ஜிஎஸ்டி. அதற்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கலாமே, ஒரு காலையில ஒரு பிஸ்கெட் ரெண்டு பிஸ்கெட் டீல தொட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த பிஸ்கெட்டுக்கு ஜிஎஸ்டி. இப்ப நம்ம உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே அது அப்படியே ராவா கொடுத்தோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா அதுவே அதை பாக்கெட்ல கொடுத்தோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி. இப்போ நாம ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயை ஒரு சின்ன ஒரு சுட்டி மாதிரி இருக்கிறதுல அளந்து ஊத்தி கொடுப்பாங்க. அப்போ அந்த அளந்து ஊத்தி கொடுக்கறதுல அளவீடும் சரியா இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு, சுத்தமா இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா அரிசியை படி பக்கா அந்த மாதிரி அளந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, தானியங்களே அந்த மாதிரி அளந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நிறுத்து பொட்டலமா கட்டி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அளவு கேள்விக்குரியதாகுது, சுத்தம் கேள்விக்குறியாகுது. ரெண்டாவது, நோய் நொடிகள் தொற்று அந்த அளந்து கொடுக்கறவங்க அதை வாங்குறவங்க அவங்க கையில் இருக்கிற அந்த நோய் நொடிகள் தொற்று அதுல அந்த கிருமிகள் அதெல்லாம் அது வழியா வரவுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம ஏன் உணவுகளை நம்ம பேக்கெட் பண்ணணும் அப்படின்னா, உணவுகள் விளைவிக்கக்கூடிய இடத்திலிருந்து
கன்சியூமர் என்று சொல்லக்கூடிய அந்த இவர் உபயோகிப்பாளருடைய கைக்கு வர்ற வரைக்கும் உணவுப் பொருள்கள் சுத்தமா இருக்கணும், அது வந்து அளவு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணக்காகத்தான் அது எல்லாமே பேக்கெட்ல நம்ம வந்து அதை மாற்றி அதை நம்ம வந்து கொண்டு வந்தோம். அப்போ ஒரு சுத்தத்திற்கும் சுகாதாரத்திற்கும் சரியான அளவை நம்ம வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அந்த பேக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுச்சு, அது ஜிஎஸ்டி அட்ராக்ட் பண்ணுது. அப்போ எல்லா இடத்துலையுமே மக்களுடைய அன்றாட செலவினங்கள் ஜாஸ்தியான காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே சுருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 10 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்த இடத்துல 5 ரூபா செலவு பண்றாங்க. அப்போ எல்லா இடங்கள்லையுமே அவர்களுடைய வாங்கும் சக்தி குறைந்து விலைவாசி அதிகரித்த காரணத்தினால் அவருடைய வாங்கும் சக்தி குறையுது. இது ஒரு பக்கம். சரி, கிராமப்புறங்கள்ல இந்த பண்டிகை எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கிராமப்புறங்கள்ல நகர்ப்புற விரிவாக்கம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை மயமாக்கல், நகர்ப்புற விரிவாக்கம், அப்புறம் வந்து தொழில்நுட்பம் டெக்னாலஜியினுடைய முன்னேற்றம், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா விவசாய நிலங்களை வந்து வீட்டு மனைகளாக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியா கிராமப்புறங்கள்ல நடந்து கிராமப்புறங்கள்ல வந்து இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து அது வீட்டு மனைகளாக மாற்றப்படுகின்ற காரணத்தினால் அந்த விவசாயத்தினுடைய சாகுபடி பரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இப்ப உதாரணமா வந்து நாம சுதந்திரம் அடைந்த நேரத்துல வந்து 50க்கு மேற்பட்ட பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து ஜிடிபியினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி அப்படின்னு கணக்கு போடும்போது நம்ம மொத்த உற்பத்தியில 50க்கு மேற்பட்ட சதவீதம் அப்படின்னா பாதிக்கு மேற்பட்ட நம்முடைய மொத்த உற்பத்தி வந்து விவசாயத்தின் மூலமாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 48லிருந்து 50% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பிதான் அவங்க வாழ்வாதாரங்கள் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜிடிபி, அதாவது இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில விவசாயத்தினுடைய பங்கு எவ்வளவுனா 15லிருந்து ஒரு 18%. ஆனால் அந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய பர்சன்டேஜ் 50லிருந்து 42% குறைஞ்சிருக்குது. அப்போ 2023-24 அந்த பட்ஜெட் சர்வே பத்தி 2024 ஜூலைல வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து வருஷம் ஆனுவல் growth ரேட் வந்து 4% நம்ம இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிறு விவசாயிகள், ஸ்மால் ஃபார்மர்ஸ், சிறு விவசாயிகள் வந்து ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சரல் வந்து கடைபிடிக்கணும். அப்படின்னா என்ன ஹை வேல்யூ அப்படின்னா, அதாவது ஒரு 2 ஏக்கரால இருந்து 5 ஏக்கரா 10 ஏக்கராக்குள்ள வச்சிருக்கிற விவசாயிகள் ஒரு ஏக்கரால அவங்க என்ன ஈல்டு, என்ன வருமானம் எடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த வருமானம் வந்து இன்னும் அதிகமான அளவு 2 மடங்கு 3 மடங்கு இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு உயர்தர தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு விவசாயத்தை வந்து அவங்க வந்து கடைபிடித்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து ஏன் வந்து விவசாயிகள் வந்து அந்த விவசாய நிலத்தை விட்டு அவர்கள் அந்த வீட்டு மனைகளாக மாத்தி அதுல இருந்து அவங்க வெளியே போறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணம், ஒரு விவசாயினுடைய மகன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஐடி படிச்சுட்டு ஒரு கணினி தொழில்நுட்பத்துல ஒரு நிபுணராகி அந்த பிஇ அல்லது பிடெக் படிப்பு படிச்சுட்டு அவர் ஒரு வேலைக்கு போறார் அப்படின்னா அவருக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு 20,000 அதிகபட்சம் 1.5 லட்சம் 2.5 லட்சம், ஒரு சிலருக்கு வந்து ஒரு வருடத்திற்கு 4 கோடி 5 கோடி எல்லாம் வந்து சம்பளம் தரக்கூடிய அளவில் வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து அந்த அடுத்த தலைமுறைக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு அவர்களுக்கு சம்பளம் கிடைக்காட்டியும் கூட ஒரு விவசாயிக்கு ஓரளவிற்கு, அதாவது ஐடி ஃபீல்டு, இன்னும் மற்றபடி மெடிக்கல் ஃபீல்டு, இப்படி பலவிதமான துறைகளில் போய் நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அடுத்த தலைமுறை தன்னுடைய தந்தையார் செய்து கொண்டிருந்த அந்த விவசாயத்திற்குள்ள அவர் வருவாரா அப்படிங்கிற அந்த கேள்வியை நாம் இந்த நேரத்தில் எழுப்பணும். ஏன் அவர் வரமாட்டார் அப்படின்னா, அவருடைய தந்தையாருடைய நிலையை பார்க்கிறாரு. ஏன்னா விவசாயத்திற்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது வந்து சாமிநாதன் கமிட்டி உள்பட பல கமிட்டிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விவசாயினுடைய வருமானத்தை எப்படி நீங்க கணக்கு போடணும் அப்படின்னா, அந்த விவசாயி அந்த விவசாயத்தினுடைய இடுபொருள் என்று சொல்லக்கூடிய விதையில ஆரம்பிச்சு அவருக்கு ஃபெர்டிலைசர், அதாவது உரம், அப்புறம் பூச்சிக்கொல்லி, அதற்கப்புறம் வேலைக்கான கூலி, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அறுவடை முடிந்து அவர் அதை கொண்டு போய் விற்கிற வரைக்கும் உண்டான செலவுகள் அப்படிங்கிற கணக்கு போட்டு அது கூட வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த விவசாயினுடைய குடும்பம்
என்ன பாடுபடுறாங்களோ அந்த கூலியையும் அதுல சேர்த்தி அதுல இருந்து அது எவ்வளவு செலவு அரை பண்ணி அதற்கூட 50% வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அதிகப்படுத்தி அவங்களுக்கு வந்து எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதற்குண்டான அந்த குறைந்தபட்ச ஆதார விலை இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கிறதா அப்படின்னா இல்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வந்து தொடர்ந்து உர பயன்பாடின் காரணமாக விவசாய நிலங்கள் மலடாக்கன காரணமாக அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து தொடர்ந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி விவசாய உற்பத்தி பொருட்கள் எல்லாமே வந்து நஞ்சாகி போனது. அப்போ விவசாய நிலம் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சாகி கொண்டிருக்கிறது. விவசாயத்திலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள் உள்பட எல்லா பொருள்களுமே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகத்தின் காரணமாக நஞ்சாகி கொண்டிருக்கிறது. அப்போ இதன் காரணமாக அந்த சுற்றுப்புற சூழலும் காற்றும் நஞ்சாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து சுகாதாரம் அப்படிங்கிற அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு தனிநபருடைய இதை எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சிவராமன் சித்த வைத்தியர் டாக்டர் சிவராமன் அவர்கள் வந்து ஒரு இதில் சொல்லும் போது அவருடைய நண்பர் வந்து ஒரு 30 வயதானவர் வந்து சைவ பழக்கம் உணவு பழக்கமுடையவர், எந்த விதமான மது புகையிலை இந்த மாதிரி எந்த விதமான பழக்கமும் இல்லாத ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல பதிவு பண்றார். அப்ப எப்படி கேன்சர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நாம சாப்பிடுற உணவு நம்மளுடைய உணவுகள்ல வந்து இயல்பாகவே நிறைய ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய காய்கறிகளை நம்ம விளைவிக்குவதற்கு அதை வந்து நம்ம வந்து நிலத்துல வந்து விதையாக போட்டதிலிருந்து அறுவடைக்கு வரைக்கும் ஏராளமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகப்படுத்துறோம். அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம என்ன கழுவினாலும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து அந்த காய்கறிகள் வந்து உள்வாங்கப்பட்டு அது நம்முடைய உணவின் மூலமாக ரத்தத்தில் கலக்கப்பட்டு ரத்தத்தில் பல மாறுதல்களை உண்டு பண்றதுனால பல பேருக்கு இந்த உணவுப் பொருள்களே நஞ்சாகி போய் அவர்களுக்கு அந்த கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. அப்போ நிதியமைச்சர் சொல்ற மாதிரி ஒரு ஹை வேல்யூ விவசாயம் ஒரு குறைந்த இடத்துல ஒரு அதிகமான ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் சொல்லும் போது அடுத்த ஒரு குறிப்பிட்ட வருடத்தை சொல்லி இத்தனை வருடத்துல வந்து நாங்கள் வந்து விவசாயினுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம் அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு நடந்திருக்குதா அப்படின்னா இல்ல. என்ன காரணம்னா விவசாயிக்கு விளைபொருள்களுடைய அதாவது உற்பத்தி இடுபொருள்களுடைய விலைகள் வந்து உயர்ந்து கொண்டே போகுது. அதே மாதிரி கூலி உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் அதற்குண்டான பலன்கள் அவருடைய அந்த பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கும் போது அவர்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் கிடைக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அப்போ உற்பத்தி செலவை விட அவர்கள் விற்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற செலவு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த விதத்திலையுமே அவர்களுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கும் வந்து நாம் ஒரு விவசாயி நல்ல வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீட்டுல வந்து நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் இது பண்ணணும், நம்முடைய வாழ்வாதாரத்தை நல்லபடியா அமைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த விவசாய நிலங்களை எல்லாம் வந்து மனைவிகளாக பிரிச்சு அதை வித்துட்டு அந்த பணத்தை வாங்கி ஏதோ இடத்துல முதலீடு பண்ணியோ அல்லது ஏதாவது ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோ அந்த வட்டியை வாங்கிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த விவசாய தொழிலிலிருந்து அந்த விவசாயத்திலிருந்து அவங்க வெளியேறாங்க. அப்போ இந்த மாதிரி காரணிகளால் இன்றைக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைந்து விவசாயம் செய்யக்கூடிய சாகுபடி பரப்பும் குறைந்து இன்றைக்கு வந்து இந்த விவசாயிகளுக்கான இந்த தமிழர்களுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடிய எண்ணிக்கையும் குறைந்து அப்போ என்ன ஆகுது, ஒட்டுமொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்த பன்னாட்டு கலாச்சாரம் தொழில்மயமாக்கல் இயந்திரமயமாக்கல் தொழிற்சாலை மயமாக்கல் அப்படிங்கிற முறையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வகைகளில் இப்ப உதாரணமா வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத்தில் ஆரம்பிச்சு நம்ம தேனி வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வளங்கள் கனிம வளங்கள் உட்பட எல்லா வளங்களுமே கார்பரேட்டுகள் சுரண்டப்படுகின்றன. இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து அவர்களுடைய கொள்கை அளவிலையும் முழக்கங்களாகவும் விவசாயத்தை காப்போம், மண்ணை காப்போம், நிலத்தை காப்போம், நீரை காப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் அவர்கள் சொல்வது எந்த அளவிற்கு வந்து அது வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுகுது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து டங்ஸ்டன் எடுக்கிறாங்கிற பேர்ல மேலூர்ல ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நில எடுப்புக்காக மக்கள் வந்து திரண்டு போராட்டம் பண்ணாங்க. பரந்தூர் விமான நிலையத்திற்காக வந்து விவசாய நிலங்களை வந்து அரசாங்கம் கையகப்படுத்திட்டு இருக்குது. மீத்தேன் ஆரம்பிச்சு ONGC ஆரம்பிச்சு ஈத்தேன் ஆரம்பிச்சு இன்னும் வந்து பலவிதமான வழிகளில் வந்து இங்க மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஜார்க்கண்ட்
மாநிலங்கள்ல வந்து மலை வளங்கள் கனிமம் எடுக்கிறங்கிற பேர்ல மலை வளங்கள் சுரண்டப்படுகின்றன, கடல் வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இப்ப எண்ணூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த எண்ணூர்ல வந்து அந்த அனல்மின் நிலையத்துல வந்து அடுத்த ஒரு விரிவாக்கம் நடக்குது. ஏற்கனவே எண்ணூரை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் மீன் ஆதாரங்கள் எல்லாம் இது பண்ணி அங்க இருக்கிற மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வருது அப்படின்னா, இன்றைக்கு வந்து கார்பரேட் உடைய நலனுக்காக அரசியல்வாதிகளும் அரசுகளும் அதிகார வர்க்கமும் கார்பரேட் கூட சேர்ந்துகிட்டு அவர்களுடைய அந்த அதிகார வெறிக்கும் பண வெறிக்கும் வந்து யாரை பலியாக்குறாங்க அப்படின்னா சாமானிய ஜனங்களையும் நம்முடைய வாழ்வாதாரங்களையும் விவசாய நிலத்தையும் பலி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் அது இங்கே இல்லை, நம்ம நாடு முழுவதுமே அதான் நிலவேற்று. நம்ம நாடு முழுவதும் இல்லை, இன்னைக்கு உலகம் முழுவதும் அப்படிதான் இருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உயிர்காற்று என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனை வந்து ஜப்பான் வரைக்கும் பயன்படுத்துறாங்க. ஜப்பான் நாடு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் வந்து இந்தோ ஜப்பான் அந்த ஒத்துழைப்பு இதுல வந்து பணம் கொடுக்குறாங்க. அமேசான் காடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய அமேசான் காடு எங்க இருக்கு, அங்க உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உயிர்காற்று என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து உலகம் முழுவதும் உள்ள 30% மக்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து இதாகுது. இன்னைக்கு டெல்லி மாதிரி இது பாத்தீங்கன்னா சுவாசிக்கவே முடியாத அளவிற்கு காற்று மாசுபட்டு மக்கள் வந்து கடும் நுரையீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு தினமும் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்கள், ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்கள்ல விவசாயம் முடிஞ்சு மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த பதர்களை என்ன பண்றாங்க, தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அப்ப அது என்ன ஆகுது, அந்த புகை அவ்வளவு டெல்லிக்குள்ள வருது. அப்ப டெல்லி மாசுபடுது. அப்போ இந்த மாதிரி நாம வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம என்ன விதமான ஆராய்ச்சிகளை பண்ணி என்ன விதமான மேன்மைகளை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு குறைந்த இடத்துல அதிகமான ஒரு விவசாயம் இது பண்றதுக்கு சொட்டு நீர் பாசனத்துல ஆரம்பிச்சு இயற்கை நுண்ணுயிரி என்று சொல்லக்கூடிய உரங்களில் இருந்து தரமான விதைகளில் இருந்து அவர்களுக்கு வந்து அந்த இடுபொருள்களுக்கு உண்டான விலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதிலிருந்து ரசாயன உரங்களுக்கு பதிலாக இயற்கை உரங்களை பயன்படுத்துதல், பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பதிலாக இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை இயற்கையான பூச்சிக்கொல்லிகளை கொண்டு பூச்சிக்கொல்லிகளை கட்டுப்படுத்துதல். மண் வளம் நல்லாயிருச்சு, மண் மலட்டுத்தன்மை போயிடுச்சுனாவே பூச்சிகளுடைய இது வந்து குறைஞ்சு போயிடும். அப்போ இந்த ரசாயனங்கள் குறைஞ்சதுனாவே காற்று மாசு குறைஞ்சு போயிடும். காற்று மாசு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா நுரையீரல் நோய்கள் வந்து குறைந்துரும், மனித வாழ்வு மேம்படும். அப்போ இந்த சங்கிலி அறுபடாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு தனி மனிதனால் மட்டும் இது முடியுமா அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இதற்காக முன்னெடுப்பு செய்ய வேண்டும், போராட வேண்டும். அப்படிங்கிறத தாண்டி அரசுகள் வந்து இந்த விஷயத்துல விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பூமியில் ஒரு நல்ல காற்று, ஒரு நல்ல தண்ணீர், ஒரு ஆரோக்கியமான சூழலை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி தரணும். எல்லாத்துக்கும் மேல நாம வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல மண்ணையும் ஒரு நல்ல காற்றையும் ஒரு நல்ல சூழலையும் ஆரோக்கியமான சூழலையும் விட்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 30ஆம் தேதி ஸ்பேடெக்ஸ் என்ற அந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட் வந்து விண்வெளியில வந்து 2 செயற்கைக்கோள்களை விடுவித்து அந்த 2 செயற்கைக்கோள்களை வந்து விண்வெளியில் ஒன்று சேர வைக்கவும் அதை பிரிக்கவும் அதன் மூலமாக பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்யறதுக்குண்டான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சியாக அவர்கள் வந்து ஒரு 8 காராமணி விதை என்று சொல்லக்கூடிய அந்த தட்டைப்பயிறு விதைகளை வந்து விண்வெளிக்கு கொண்டு போய் பூமியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அங்க கொடுத்து அங்க வந்து அந்த ஜீரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அதாவது புவியீர்ப்பு விசை இல்லாத 425 கிலோமீட்டருக்கு மேல அந்த இடத்துல அந்த விதைகளை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு போய் வச்சு அந்த விதைகள் வந்து இன்றைக்கு வந்து அது முளைவிட்டு வந்திருக்கிறது. அப்போ விண்வெளியில் போய் விவசாயம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து நம்முடைய தொழில்நுட்பங்களை நாம வந்து வளர்த்து கொண்டு இன்றைக்கு வந்து விண்வெளியில வந்து இந்த 2 விண்கலங்களை இணைக்கக்கூடிய 3 நாடுகள் அதாவது ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள் வரிசையில நம்ம இன்னைக்கு இந்தியாவும் ஒன்று சேர்ந்து ஒரு அருமையான ஒரு முயற்சியில நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அப்போ விண்வெளியில போய் நம்ம விவசாயம் செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம், அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறோம். அப்படிங்கும்போது அதை விட அதிகமான டெக்னாலஜியை இந்த மண்ணை பாதுகாப்பதற்கும் இந்த வளத்தை பாதுகாப்பதற்கும் இந்த காற்றை பாதுகாப்பதற்கும் நீரை பாதுகாப்பதற்கும் மனித இனத்தையும் மனித சுகாதாரத்தையும் பாதுகாப்பதற்கும் நாம பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை இந்த நேரத்திலே உங்கள் முன்னால் வைக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு நாமுமே என்னன்னா மிகவும் ஒரு சுயநல நோக்கத்தோடு என் வாழ்வு, என் மக்கள், என் குடும்பம் சொல்லிட்டு ஒரு சுயநலமான ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கிறோம். நாம வந்து வேகத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம பைக்ல அந்த ஆக்சிலேட்டரை கொஞ்சம்
தளர்த்தினால் நாம கார்ல அந்த ஆக்சிலேட்டர் பெடல் மேல வைக்கிற காலை கொஞ்சம் தளர்த்தி நம்ம வேகத்தை கொஞ்சம் குறைத்து நம்முடைய நேரத்தில் ஒரு சிறிது நேரத்தை எடுத்து நம்மை சுற்றி இருக்கும் மக்களையும் நம்மோடு இந்த பூமி பந்தில் பயணம் செய்யக்கூடிய நம்முடைய சக மனிதர்களை நேசிக்கவும், நம்முடைய மண்ணையும் காற்றையும் நம்முடைய விண்ணையும் நம்முடைய நிலத்தையும் நாம் நேசிக்க கற்றுக்கொண்டோம் என்றால், அதை நாம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொல்லி கடத்த முற்படுவோம் என்றால், இந்த மாதிரி இந்த தமிழருடைய வாழ்வும் தமிழருடைய இனமும் தமிழ் மொழியும் சிறக்கும். இது மாதிரி இந்த பொங்கல் இன்னும் அடுத்த வருடங்கள் இன்னும் ஒரு சிறப்பான பொங்கலாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.